ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி பலாப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருந்த மேலே இருந்த ஸ்கின்னு எல்லாத்தையுமே அன்வான்டாக இருந்தது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதை நம்ம பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ண போகிறோம். விசில் விட்டு ஆற வச்சு அதை கிரைண்ட் பண்ணும்போது நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதுக்காக தான் நான் 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதை இதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நெய் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கப்பில் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஏலக்காய் கூட சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி பலாப்பழ குக்கரில் இருந்தது இல்லையா, அது வடித்த தண்ணி தான் இது. நான் ஆற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது கூடவே மீதியை வடித்து வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்யை ஃபுல்லாக பேன் ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எந்த இடத்துலையும் ஒட்டிக்காமல் அடிப்பிடிக்காமல் மேலே தனியாக வரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்க வேண்டியது தான். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய சேர்த்தா தான் அது அடி பிடிக்காமல் தனியாக நமக்கு கிடைக்கும். நான் தனியாக வடித்து வச்ச தண்ணியை சேர்த்து பல்ஸ் விட்டேன் இல்லையா, அந்த தண்ணி நீங்கள் இல்லாமையும் செஞ்சுக்கலாம். தண்ணியோடு சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு. அந்த தண்ணியை நீங்கள் தனியாக வச்சுட்டு அந்த மீதி இருந்த பழத்தோட பேஸ்ட்டை மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே அல்வா உங்களுக்கு கிடைச்சிரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கை மட்டும் எடுத்துடவே கூடாது, கிளறிட்டே தான் இருக்கணும். சுற்றியும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா கன்சிஸ்டன்சி வரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு நமக்கு கிளறிட்டே இருக்கணும். நான் ஓரளவுக்கு கிளறினதுக்கப்புறம் நான் அந்த கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு சேர்த்துறோம் அப்படின்னா கெட்டி பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம சேர்த்துறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தும் போது சீக்கிரமாக கெட்டியாயிரும். அதுக்காக தான் சேர்த்துறோம். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி சேர்த்தாவே போதும். மெயினாக நம்ம கட்டி இல்லாமல் கரைக்கணும், அவ்வளோதான். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணணுன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்னதாக கட்டி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரண்டியை திருப்பி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அது லாஸ்ட் வரைக்குமே அந்த கட்டி அப்படியே நின்று போயிடும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சர்க்கரை அரைச்சி வச்சதில் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பலாப்பழமே ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருந்தது. ஸோ நான் கொஞ்சமாக சர்க்கரையை வச்சுட்டேன். அதுக்கு மேலே பத்தலைன்னா உங்களுக்கு எப்படி டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காவை இதுலேயே ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சி நான் சேர்த்துட்டேன். தனியாக சேர்த்த தேவையில்லை. நீங்கள் நட்ஸ் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெய் வதக்குறீங்க இல்லையா, நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதுலேயே நீங்கள் முந்திரி, திராட்சை எது வேணுமோ அதை போட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேஸ்ட்டை சேர்த்து இந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி எந்த நட்ஸுமே ஆட் பண்ணலை, ஏலக்காய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால் நான் இந்த ப்ரொசீஜரையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். நடுவில் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எந்த அளவுக்கு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போதும் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்துற அளவுக்கு நமக்கு அடி பிடிக்காமல் வரும். ஃபாஸ்ட்டாக வச்சா கூட அடி பிடிக்காது. பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி வரணும். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பலாப்பழம் உங்களுக்கு நிறைய இருக்கும்போது பலாப்பழத்தில் இந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நம்ம வீடியோவை இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் எதுவுமே ஒட்டவே இல்லை. லாஸ்ட்டாக வந்து மீதி இருந்த நெய்யவும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பவுலுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.